சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாளை புத்தூர்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என் உயிர் மக்களே, எனக்காண்டி ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. நல்லபடியாக நீங்கள் வந்துடணும். என்னுடைய ஆபரேஷன் பண்ணியாச்சு. கூடிய மிக விரைவில் உங்களுடைய சேவைக்காண்டி நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருக்கேன். மக்களே, என் உயிர் மக்களே, என்னை ரொம்ப நேசிச்சு ஆண்டவன்ட்ட என்னுடைய உயிர் நண்பர்கள், பல நண்பர்கள், அவ்வளவு உள்ளங்களை நான் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டி கமாண்ட்ல போட்டுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. கூடிய விரைவில் வந்துருவேன். அதாவது என்னுடைய காலில் என் வீட்டு வாசல் முன்னாடி சின்ன ஒரு இரும்பு பீஸ் குத்தி இருக்கு. 10 நாளாக கண்டுக்காம விட்டுட்டேன். வேலை பார்த்துக்கிட்டே இருந்து வெளியில் ஹாஸ்பிட்டல் போகாம வெளியிலையும் போக முடியாம என்னோட சேவை கரெக்டாக இருக்கணும். நான் அசால்ட்டாக விட்டேன். எனக்கு செப்டிக் ஆயிடுச்சு. செப்டிக் ஆனதுனால வலி வேதனை தாங்கல, கால் வீங்கி சலம் பிடிச்சிச்சு. என்னுடைய உயிர் நண்பர்களே, என் மக்களே, அதனால என்னுடைய வலி வேதனை முடியாம ஹாஸ்பிட்டல் இப்போ ஆபரேஷன் பண்ணியாச்சு மக்களே. அதாவது நீங்க வாத ஸ்ட்ரோக்கு, நரம்பு ஸ்ட்ரோக்கு, ரத்தக்கட்டு, சுருக்கு, வெரிகோஸு, இடுப்பு வலிக்குது, சப்பு வலிக்குது, முட்டி தேய்மானம், மற்ற உடல் வலி உள்ள அனைத்து இதுக்கும் மூலிகை மருந்து நீங்கள் வீட்டில் போய் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களோட சேவைக்காண்டி இருக்கேன். என்னுடைய காலில் காஞ்ச இரும்பு கம்பியை உங்களோட காமிக்கிற மக்களே. இதான் மக்களே என் கையில் பாஞ்ச, என் காலில் பாஞ்ச இரும்பு கம்பி. அதனால என்னுடைய மருத்துவம் வேற, இந்த வைத்தியம் வேற. எல்லாரும் கேட்டுருந்தீங்க, என்ன அப்படி நீங்களே ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு. இது ஆண்டவனுக்காரனா காலில் கம்பி ஊற்றினா செப்டிக் ஆகும். அதனால எங்கே அதுக்கு போகணும், அங்கேயே தான் போகணும். என்னுடைய மருத்துவம் வேற, இந்த மருத்துவம் வேற. என்னுடைய மருத்துவம் உங்களுடைய பாத நரம்பு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோஸு, இடுப்பு தெரிச்சிருக்கு, செவ்வு தெரிச்சிருக்கு, எலும்பு முறிஞ்சிருக்கு. அது என்னுடைய மருத்துவங்கள். இது ஆண்டிபைடு, அதாவது செப்டிக் ஆயிடுச்சு காலு. இதை நான் அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா என்னோட கால் சுத்தமாக போயிடும் நண்பர்களே. ஆனால் எனக்காண்டி என் மக்கள் எல்லாரும் ஆண்டவன்ட்ட வேண்டி நல்லா குணமானு சொல்லி வேண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மக்களே. உங்க மேலே நான் ரொம்ப உயிரை வச்சிருக்கேன். என்னோட சேவை மீண்டும் தொடரும். கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 நாளில் நான் உங்களோட சேவை பண்ணுறதுக்கு வந்துருக்கேன் மக்களே. ரொம்ப நன்றி மக்களே.